you want? உங்களுக்கு என்ன வேண்டும்? You want money? உங்களுக்கு பணம் வேண்டுமா? You want position? ஸ்தானம் வேண்டுமா? You want some honor? உங்களுக்கு கனம் வேண்டுமா? You want your business to prosper? உங்களுடைய தொழில் செழிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? You want to become somebody big in the world? உலகத்திலே நான் ஒரு பெரிய ஆளாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? The devil says, come to me. என்னிடத்திலே வா என்று பிசாசு அழைக்கிறான். I have the power. எனக்கு வல்லமை உண்டு. I will give it to you. நான் உனக்கு தருகிறேன். But you must bow down to me. ஆனால் நீ ஒன்று செய்ய வேண்டும், என நீ பணிந்து கொள்ள வேண்டும். You must tell the lies I tell you to tell. நான் சொல்லும்படி நீ சொல்லும்படியாய் நான் சொல்லுகிறேனே அந்த பொய்யை நீ சொல்ல வேண்டும். You must push down other people when I tell you to push them down. மற்ற மக்களை நீ நசுக்க வேண்டும், மட்டமாக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீ மற்றவர்களை நசுக்க வேண்டும். You must spread false stories about other people and push them down. மற்றவர்களை குறித்ததான தவறான கதைகளை சொல்லி அவருடைய நற்பெயருக்கு இழுக்கை கொண்டு வந்து அவர்களை கீழே தள்ள வேண்டும். Then I can lift you up. அப்பொழுது நான் உன்னை உயர்த்துவேன். Do you want to be a very famous pastor or preacher? நீ மிகவும் பிரபலமான ஒரு பாஸ்டராக பிரசங்கியாராக மாற வேண்டுமா? Who can get a lot of money? நிறைய பணம் உனக்கு வேண்டும், கிடைக்கும். Come to me, the devil says. பிசாசு சொல்கிறான், என்னிடத்திலே நீ வா. And there are a lot of pastors and preachers who have gone to him to become famous and to get money. பிரபலமான பாஸ்டராகும்படியாக மிகுந்த பணத்தை பெறும்படியாக அநேக பாஸ்டர்மார்களும் பிரசங்கியார்களும் பிசாசினிடத்திலே சென்றிருக்கிறார்கள். You think he doesn't tempt pastors and preachers? பாஸ்டர்களையும் பிரசங்கிமார்களையும் சாத்தான் சோதிப்பதில்லை என்று எண்ணுகிறீர்களா? With the temptation of money and the glory of the world? பணத்தையும் உலகத்தினுடைய மகிமையும் காண்பித்து சோதிக்கவில்லையா? He tempted Jesus himself. இயேசுவே பிசாசு சோதித்தானே. Why won't he tempt everybody else? அப்படியானால் ஏன் மற்றவர்களை அவன் சோதிக்க மாட்டான்? The devil has got a kingdom. பிசாசுக்கு என்று ஒரு ராஜ்யம் உண்டு. All the kingdoms of this world, its glory and power. இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்கள், அதனுடைய மகிமை, அதனுடைய வல்லமை. And he tempts people with little things. சிறு சிறு காரியங்கள் மூலமாக பிசாசு ஜனங்களை சோதிக்கிறான். For example, உதாரணமாக, children want to pass in an examination. பிள்ளைகள் ஒரு தேர்விலே தேர்ச்சி பெற வேண்டும். To get some promotion in the world, to get to the next class. அடுத்த வகுப்புக்கு உயர்வு பெற்று போக வேண்டும், தேர்ச்சி பெற்று போக வேண்டும். And the devil says, பிசாசு சொல்லுகிறான், come to me. என்னிடத்திலே வா. I will teach you how to cheat in the examination. பரீட்சையில் எப்படி காப்பி அடிக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறேன். And you will get promoted. உனக்கு தேர்ச்சி கிடைக்கும். Those of you who are parents, பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள், do you teach your children never to cheat in an examination? பரீட்சையிலே ஒரு காலம் காப்பி அடிக்க கூடாது என்று உங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கிறீர்களா? And never to show their answer paper to somebody else? தன்னுடைய விடைத்தாளை பக்கத்து பையனுக்கு ஒரு காலம் காண்பிக்க கூடாது என்று போதிக்கிறீர்களா? That is also cheating. அதுவும் ஏமாற்றுத்தனம் தான். Don't blame your children if they do that. உங்களுடைய பிள்ளைகள் அதை செய்யும் பொழுது அப்பொழுது அவர்களை குறை சொல்ல வேண்டாம். You blame yourself if you didn't teach them that it is wrong. உங்களை நீங்களே குறை சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அது தவறு என்று நீங்கள் அவர்களுக்கு போதிக்கவில்லை. In my church in Bangalore, I'm always preaching against it to the children. பெங்களூரில் உள்ள என்னுடைய சபையில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் நான் அடிக்கடி போதிக்கிறேன். Otherwise it will be my fault if I didn't teach them. நான் அவர்களுக்கு போதிக்கவில்லை என்று சொன்னால் அது என்னுடைய தவறாகும். There are so many things the devil offers you. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பல காரியங்கள் பிசாசினிடத்தில் இருக்கிறது. Just cheat, tell a little lie here. இங்கே கொஞ்சம் பொய் சொல், இங்கே கொஞ்சம் ஏமாற்று. All these are ways by which we are bowing down to the devil. இவைகள் எல்லாம் செய்வதன் மூலமாக நீங்கள் பிசாசை பணிந்து கொள்கிறீர்கள். So when a person does all these things, ஆகவே ஒரு மனிதன் இவைகளை எல்லாம் செய்யும் பொழுது he is not seeking the kingdom of God. அவன் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதில்லை. No. இல்லை. He is seeking the kingdom in this world. அவன் இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்தை தேடுகிறான். Even if he is a preacher or a pastor. அவர் ஒரு பிரசங்கியாராக இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம். Don't you think Christians do all these things? கிறிஸ்தவர்கள் எல்லாம் இவைகளை செய்வதில்லை என்று எண்ணுகிறீர்களா? Christians of all denominations do these things. எல்லா சபைகளை சேர்ந்த கிறிஸ்தவர்களும் இதை செய்கிறார்கள். Even those who claim to be filled with the Spirit and speaking in tongues will tell lies and cheat. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவன் அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று சொல்லுகிறவர்களும் பொய் சொல்லுகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். And in the midst of this corrupt Christianity, இப்படி கெட்டுப்போன கிறிஸ்தவத்தின் மத்தியிலே the word of the Lord comes to you today. தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு உங்களிடத்திலே கடந்து வருகிறது. Seek the kingdom of God first. தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள். And his righteousness. அவருடைய நீதியை தேடுங்கள். And all that you need will be added to you. உங்களுடைய தேவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். We must not be so interested in our children's promotion in a class that we bow down to the devil. நாம் எப்படியாவது பையன் பாஸ் ஆகிவிட வேண்டும் என்கிற அந்த மிகுந்த ஆவலினாலே பிசாசை போய் பணிந்து கொள்ளக்கூடாது.
I'll tell you one incident from my own family life. என்னுடைய சொந்த குடும்ப வாழ்க்கையிலிருந்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். My children, they don't speak Hindi, so they found it very difficult when it came to a Hindi examination in the final examination. என்னுடைய பிள்ளைகளுடைய தாய்மொழி ஹிந்தி இல்லை. ஆகவே அவர்கள் இந்தி இறுதி தேர்வு வரும்பொழுது அவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. So when they had to do the ICSE final examination, ஆகவே அவர்கள் ICSE இறுதி தேர்வை எழுத வரும்பொழுது Hindi was their difficult subject. அவர்களுக்கு கடினமான ஒரு பாடம் என்று சொன்னால் அது ஹிந்தி பாடம். That was difficult for many people in Bangalore. பெங்களூரில் அநேகருக்கு இது கடினமான பாடமாக இருக்கிறது. But then there was a rumor going around the town அப்பொழுது ஒரு புரளி அந்த பட்டணத்திலே எழும்பியது that this Hindi question paper coming next week is available. அடுத்த வாரம் நடக்கக்கூடிய தேர்வினுடைய இந்தி தேர்வு கேள்வித்தாள் அங்கே கடையிலே விற்கப்படுகிறது என்ற ஒரு செய்தி வந்தது. In secret, there is some leakage of the paper. எங்கேயோ கேள்வித்தாள் அங்கே வெளியாகிவிட்டது. ஆகவே ரகசியமாக இங்கும் அங்குமாய் அந்த கேள்வித்தாளை விற்கிறார்கள். For so many rupees you can get it. இவ்வளவு ரூபாயை கொடுத்தால் அந்த கேள்வித்தாளை வாங்கி விடலாம். So I thought this is a good opportunity to teach my children about the kingdom of God. ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு இது ஒரு நல்ல தருணம் என்று நான் அதை எடுத்துக்கொண்டேன். So I called this son of mine and the others. ஆகவே என்னுடைய மகனையும் மற்றவர்களையும் அழைத்தேன். And I said, even if somebody gives me the question paper free, I will not show it to you. எனக்கு யாராவது அந்த கேள்வித்தாளை இலவசமாக கொடுத்தாலும் கூட அதை நான் உங்களுக்கு காண்பிக்க மாட்டேன். Because that will be cheating. ஏனென்றால் அது ஏமாற்று வேலை. I would rather you fail in that question paper than pass because somebody showed you the question paper யாரோ earlier. ஒருவர் உனக்கு கேள்வித்தாளை காண்பித்தபடினாலே அதை படித்து நீ பாஸ் பண்ணுவதை காட்டிலும் நீ ஃபெயில் ஆவது நல்லது என்று சொன்னேன். Yeah, they understood that. ஆம், அதை அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். And today that son of mine is serving the Lord. இன்றைக்கு அந்த என்னுடைய மகன் தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். Because I put some value into his head when he was 15 years old. 15 வயதா இருக்கும் பொழுது அவனுடைய தலையிலே நான் தேவனுடைய மதிப்பீடுகளை வைத்து விட்டேன். What did I tell him? நான் என்ன சொன்னேன்? It's not important to pass your Hindi exam, it is important to be righteous in your life. இந்தி தேர்விலே தேர்ச்சி பெறுவது அவ்வளவு முக்கியமல்ல, ஆனால் வாழ்க்கையிலே நீதியா இருப்பது அதிக முக்கியம் என்று கற்றுக் கொடுத்தேன். I don't care if you fail and sit in the same class next year. நீ இந்த வருஷம் தேர்விலே தோற்று போய் அடுத்த வருஷம் அதே வகுப்பிலே உட்கார்ந்திருந்தாலும் அதை நான் பொருட்படுத்த மாட்டேன். But I never in your life do I want you to bow down to the devil and get a promotion. ஒரு காலம் உன்னுடைய வாழ்க்கையிலே பிசாசை பணிந்து கொண்டு ஒரு தேர்ச்சியை நீ பெற வேண்டும் என்று நான் விரும்பவில்லை என்று சொன்னேன். This is what it means to seek the kingdom of God first and his righteousness. இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது அவர் நீதியும் தேடுவது என்பதனுடைய பொருள். Then we can have a life of peace and joy. அப்பொழுது நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த ஒரு வாழ்வு உண்டாகும். Because it says here in Romans 14:17, ரோமர் 14:17 சொல்லப்பட்டிருக்கிறது, the kingdom of God is righteousness, we can say, that leads on to peace and joy in the Holy Spirit. தேவனுடைய ராஜ்யமானது அது நீதியும் அது எதற்குள்ளாக வழி நடத்துகிறது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும் சந்தோஷம் சமாதானத்திற்கு வழி நடத்துகிறது. And the righteousness of the Holy Spirit is a much higher standard than even the Old Testament 10 commandments righteousness. பழைய ஏற்பாட்டிலே உள்ளதான 10 கற்பனைகள் கொடுக்கக்கூடிய நீதியை காட்டிலும் பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படுகிற நீதியானது எவ்வளவோ உயரமானது. I have seen some homes where they put a placard with the 10 commandments written on it. சில வீடுகளிலே சுவரிலே மாட்டி வைத்திருப்பார்கள், அங்கே 10 கற்பனைகள் எழுதப்பட்டிருக்கும். That's good. அது நல்லதுதான். But I would rather have the Sermon on the Mount there on the wall. ஆனால் நானும் அதற்கு பதிலாக மலை பிரசங்கத்தை மாட்டி வைக்க விரும்புகிறேன். Not, I would say, not you shall not commit adultery, but I say you should not lust with your eyes after a woman. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற அந்த கட்டளைக்கு பதிலாக ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்காதிருப்பாயாக என்பதை நான் எழுதி வைக்க விரும்புகிறேன். There I will not say you shall not murder, I say you shall not get angry. அங்கே கொலை செய்யாதிருப்பாயாக என்று எழுதி மாட்டுவதை பார்க்கலும் நீ கோபப்படாதிருப்பாயாக என்று எழுதி வைக்க விரும்புகிறேன். I won't write there you shall not bear false witness in the court when your hand is on the Bible. நீ வழக்கு மன்றத்திலே சென்று உன்னுடைய கரத்தை வேதாந்தத்தில் வைத்து பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்கிற வசனத்தை காட்டிலும் I will say you must always speak the truth. நீ எப்பொழுதுமே உண்மையை பேச வேண்டும் என்று எழுதியிருக்க விரும்புகிறேன். I shall not say you must love your neighbors, I say you must love your enemies also. உன்னுடைய அயலகத்தானை நேசிக்க வேண்டும் என்கிறதற்கு பதிலாக நீ உன்னுடைய சத்துருவையும் நேசிக்க வேண்டும் என்று எழுதி வைக்க விரும்புகிறேன். That is the New Testament standard. இதுதான் புதிய ஏற்பாட்டின் That is the நிலை தரம். That is the righteousness of the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகக்கூடியதான ஒரு நீதி. Not you shall not bow down before a graven image.
வார்ப்பிக்கப்பட்ட ஒரு சொரூபத்துக்கு முன்பாக நீ வணங்கக்கூடாது என்பதல்ல. I say you shall not bow down and serve money. நீ பணத்துக்கு முன்பாக பணிந்து கொண்டு பணத்தை சேவிக்க கூடாது என்று சொல்லுகிறேன். That is New Testament standard. இதுதான் புதிய உடன்படிக்கையினுடைய தரம். Many Christians glory, oh, I am not an idol worshipper like all these other blind people. என்னுடைய ரட்சிக்கப்படாத புறமதஸ்தரை போல உறநிலை போல நான் விக்கிரகங்களை வணங்குவதில்லை என்று அநேக கிறிஸ்தவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். The biggest idol that Christians worship is money. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வணங்கக்கூடிய மிகப்பெரிய விக்கிரகம் எது என்று சொன்னால் பணம். How do you know? How do I know? உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறீர்களா? How do we know whether we are serving God or serving money? நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோமோ அல்லது பணத்துக்கு ஊழியம் செய்கிறோமா என்று எப்படி கண்டுபிடிப்பது? Supposing there's a man standing here. இங்கே ஒரு மனிதன் நிற்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். And Vincent says he is his servant. வின்சென்ட் சொல்கிறார் அவன் என்னுடைய வேலைக்காரன். I say no, he is my servant. நான் சொல்கிறேன் இல்லை அவர் என்னுடைய வேலைக்காரன். There's a conflict here. இங்கே ஒரு பிணக்கு ஏற்படுகிறது. Is that man my servant or Vincent's servant? இந்த மனிதன் என்னுடைய வேலைக்காரனா அல்லது வின்சென்ட்டுடைய வேலைக்காரனா? I say okay, let's test it out. சரி, இப்பொழுது நாம் அதை சோதித்து பார்ப்போம். You call him and I'll also call him. நீ அவரை கூப்பிடு, நானும் அவரை கூப்பிடுகிறேன். If he comes to me, he is my servant. என்னிடத்திலே வந்தால் என்னுடைய வேலைக்காரன். If he comes to you, I agree, he is your servant. வின்சென்ட் இடத்திலே போனால் உன்னுடைய வேலைக்காரன் என்று ஒத்துக்கொள்கிறேன். Now how to find out whether you are a servant of God or money? நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரனா அல்லது பணத்தை சேவிக்கிற ஊழியக்காரனா என்று எப்படி கண்டுபிடிப்பது? Same test. இதே சோதனை தான். God says come here. ஆண்டவர் சொல்கிறார் இங்கே வா. Money says come here. பணம் சொல்கிறது இங்கே வா. You go there, you are a servant of money. நீங்க அங்கே போனீங்கன்னா நீங்க பணத்தை சேவிக்கிறவர்கள், பணத்தை வணங்குகிறவர்கள். How do you make your decisions in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த அடிப்படையிலே தீர்மானத்தை செய்கிறீர்கள்? Do you seek God and say, Lord, where do you want me to go? ஆண்டவரே என்று தேடி, ஆண்டவரே நான் எங்கே செல்ல வேண்டும் என்று அவரே கேட்கிறீர்களா? Or does the call of money அல்லது அதிகமான பணம் கிடைக்கும் என்று சொல்லி பணத்தினாலே இழுக்கப்படுகிறீர்களா? The god of this world, Satan, controls a lot of things with money. இந்த பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசு अनेक காரியங்களை பணத்தை வைத்து கட்டுப்படுத்துகிறான். And that is why so many Christians are defeated by sin. ஆகவே தான் अनेक கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தினாலே தோற்கடிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். Because if you go after that, the devil will pollute you in many other ways also. நீங்கள் அந்த பணத்தின் பின்னாக போகும்பொழுது இன்னும் பல விதங்களிலே சாத்தான் உங்களை அசுசிப்படுத்தி விட முடியும். Because that's the part of the kingdom of this world. ஏனென்றால் அது இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்தின் ஒரு பகுதி. I'm not saying you shouldn't earn money. நீங்கள் பணம் சம்பாதிக்க கூடாது என்று சொல்லவில்லை. I'm not saying you should not earn a good salary. நல்ல சம்பளம் கிடைக்கிற வேலைக்கு போக கூடாது என்று சொல்லவில்லை. I'm saying let God be first in your life. நான் சொல்லுகிறதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் முதலாவதாக இருக்கட்டும். To seek the kingdom of God first means in every decision in my life, God is first. தேவனை முதலாவது தேடுவது என்றால் என்ன பொருள் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலே நான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானத்திலையும் தேவனையே முதலாவதாக வைத்து எடுக்கிறேன் என்று அர்த்தம். You know what will be the result in such a man's life? இப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையினுடைய விளைவு எப்படி இருக்கும், பலன் எப்படி இருக்கும்? Sin will not be able to control him. பாவம் அப்படிப்பட்ட மனிதனை கட்டுப்படுத்த முடியாது. He will conquer anger. அவன் கோபத்தை மேற்கொள்ளுவான். He will conquer sexual lust. பாலிய இச்சையை மேற்கொள்ளுவான். He will conquer discouragement. அதேரியத்தை மேற்கொள்ளுவான். He will conquer bitterness and every evil thing. ஒவ்வொரு இடத்திலும் உள்ள கசப்பை அவன் மேற்கொள்ளுவான். Because God is with him. என்றால் தேவன் அவனோடு கூட இருக்கிறார். See, so many Christians, அநேக கிறிஸ்தவர்கள் they are so often discouraged. அவர்கள் அடிக்கடி அதிரியப்பட்டு விடுகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள். I was like that for so many years, even after being born again myself. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட மறுபடியும் பிறந்த பிறகு கூட எத்தனையோ ஆண்டுகள் அப்படித்தான் இருந்தேன். So many years. எவ்வளவு ஆண்டுகளாக அப்படி வாழ்ந்தேன். I was discouraged. நான் அதிரியப்பட்டேன். I used to get angry. நான் கோபப்படுவதுண்டு. It was all so many problems in my inner life. என்னுடைய உள்ளான வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்தது. Impure in my mind. என்னுடைய மனதிலே அசுத்தமான சிந்தனைகள். But I said I'm born again. ஆனாலும் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிறேன். Because I was not sincerely, wholeheartedly seeking God's kingdom first. நான் நேர்மையாக உண்மையாக முழு இதயத்தோடு கூட தேவனுடைய ராஜ்யத்தை தேடவில்லை. Because nobody explained to me what is the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்று யாருமே எனக்கு அப்பொழுது விளக்கி சொல்லவில்லை. I thought kingdom of God means I must go to missionary work. தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் மிஷனரி பணிக்கு செல்வதுதான் என்று எண்ணினேன்.
Then I understood Romans 14:17. அப்பொழுது நான் ரோமர் 14:17 நான் விளங்கிக் கொண்டேன். That if I seek the kingdom of God first, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது நான் தேடினால், and his righteousness, அவருடைய நீதியை தேடினால், then peace and joy in the Holy Spirit will flood my life. சமாதானமும் பரிசுத்தத்தினால் உண்டாகும் சந்தோஷம் என்னுடைய வாழ்க்கையை நிரப்பிவிடும். I will have no fear in my life. என்னுடைய வாழ்க்கையிலே பயமே இருக்காது. Do you have fear in your life? உன்னுடைய வாழ்க்கையிலே பயம் காணப்படுகிறதா? You don't have to have any fear. எந்த பயமும் நீ வைத்திருக்க தேவையில்லை. I will have no anxiety in my life. என்னுடைய வாழ்க்கையிலே பதஷ்டமே இல்லை, கவலையே இல்லை. I will have no discouragement and gloom and bad moods in my life. கவலையோடு முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு அதிரியப்பட்டு சோர்வடைந்திருக்கக்கூடிய நேரமே இல்லை. Because the kingdom of God is peace of the Holy Spirit and joy of the Holy Spirit. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் என்பது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சமாதானம். So I want to tell you a little more how God can lead you into that life. ஆகவே இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாய் தேவன் எப்படி உங்களை நடத்த முடியும் என்று இன்னும் சற்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். The first thing I want to explain to you is this. நான் உங்களுக்கு விளக்கி சொல்லக்கூடிய முதல் காரியம் இதுதான். God made an old covenant with Israel. இஸ்ரவேல் மக்களோடு கூட தேவன் ஒரு பழைய உடன்படிக்கையை செய்தார். The 10 commandments was part of that. அதிலே ஒரு பகுதி தான் 10 கற்பனைகள். That is not the standard for us. அது நம்முடைய தரம் அல்ல. If you are an Israelite, நீங்கள் ஒரு இஸ்ரவேலனாய் இருந்தால், and you are a follower of Moses, மோசேயை பின்பற்றுகிற நபராய் இருந்தால், then that is your standard. அது உங்களுடைய தரமாய் இருக்கிறது. For us the standard is the Sermon on the Mount, Matthew 5, 6 and 7. நம்முடைய தரம் எது என்று சொன்னால் மலை பிரசங்கம். Moses went to the mountain and brought 10 commandments. மோசே அந்த மலையிலே சென்று 10 கற்பனைகளை கொண்டு வந்தார். Jesus went to the mountain and preached the Sermon on the Mount. இயேசு அந்த மலைக்கு சென்று மலை பிரசங்கத்தை செய்தார். And he raised the standard of all the commandments. அந்த எல்லா கற்பனைகளுடைய தரத்தை அப்படியே உயர்த்தினார். Like I said, நான் சொன்னது போல, not you shall not murder, but you shall not be angry. கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற தரம் அல்ல, அதை விட மேலான தரம் கோபப்படாதிருப்பாயாக. Not you shall not commit adultery, but you shall not lust after a woman. விபசாரம் செய்யாதிருப்பாய் என்பதல்ல, அதை காட்டிலும் மேலாக ஒரு ஸ்திரீ இச்சியாதிருப்பாயாக. Not you shall not bear false witness in a court, but you shall always speak the truth. வழக்கு மன்றத்திலே சென்று பொய் சாட்சி சொல்லாதிருப்பாய் என்பது தரமல்ல, அதை காட்டிலும் மேலாக எப்பொழுதுமே நீ உண்மையை பேச வேண்டும். Not you shall not steal, நீ திருட களவு செய்யாதிருப்பாய் என்பதல்ல, but let him that was stealing now start giving to others. இதுவரை திருடிக் கொண்டிருந்தவன் இப்பொழுது மற்றவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்க கடவன். That is how Jesus raised the standard. இப்படித்தான் இயேசு தரத்தை மேலே உயர்த்தினார். Everything in the Sermon on the Mount he raised the standard. இந்த எல்லா காரியத்திலுமே மலை பிரசங்கத்தின் மூலமாக அவருடைய தரத்தை மேலே உயர்த்துகிறார். That is the righteousness of the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும் நீதி. Now most Christians don't know about this. அநேக கிறிஸ்தவர்கள் இதை அறியாதிருக்கிறார்கள். It's in their Bible, but they don't read it. அவருடைய வேதத்தில் இருந்தாலும் அதை வாசிப்பதில்லை. And if they read it, they don't know how to come to this life. அப்படியே அதை வாசித்தாலும் இந்த வாழ்க்கைக்குள்ளாக எப்படி வருவது என்று அறியாதிருக்கிறார்கள். Because they don't know how to be filled with the Holy Spirit. ஏனென்றால் எப்படி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவது என்பதை அறியாதிருக்கிறார்கள். They think fullness of the Holy Spirit is just speaking in tongues like the Pentecostals say. பரிசுத்த ஆவியானவரால் நிறையப்பட்டிருப்பது என்று சொன்னால் அந்நிய பாஷை மட்டும் பேசிக்கொண்டே இருப்பது என்று நினைக்கிறார்கள். பெந்தெகோஸ்தியர்கள் சொல்கிறார்கள். இல்லை. If you are filled with the Holy Spirit, you will have righteousness in the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் நீதி இருக்கும். You will have peace in the Holy Spirit. பரிசுத்த ஆவிக்குள்ளாக இருக்கக்கூடிய சமாதானம் இருக்கும். And you will have joy in the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உண்டாகும் சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். And the love of God will be shed abroad in your heart by the Holy Spirit. அன்பு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே உங்களுடைய உள்ளத்தை நிரப்பும். And your tongue will be controlled by the Holy Spirit. உங்களுடைய நாவானது பரிசுத்த ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்படும். That is the real fullness of the Holy Spirit. இதுதான் உண்மையான பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு.